guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிளா சாரு vlogs தான். சத்தியமா எனக்கு தெரியல எந்த சேனல்ல போடுறேன் அப்படின்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெல்கம் டு இட்ஸ் மீ சாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐ திங்க் நம்ம இந்த கண்டென்ட் வந்து சாரு vlogsல தான் போடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சாரு vlogsல தான் இதை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் thumbnail பார்த்த மாதிரி how much we spend on this ஸ்ரீலங்கா ட்ரிப். ஸோ எல்லாரும் எவ்வளோ ஆச்சு, எங்கெங்கே போனீங்க, ஐட்னரி சொல்லுங்கள், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஃப்ளைட் டிக்கெட், அப்படி நிறைய கேட்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் எழுதி 1 வீக் வந்து 1 வீக் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி கணக்கு வழக்கு பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா செலவையுமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் திஸ் would be யூஸ்ஃபுல். நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைனா யார் பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படி பிளானே இல்லைனாலும் உங்கள் கேங்குக்கு அனுப்பி பிளான் பண்ணலாம், போகலாம், கமான் அப்படின்னு வந்து ஒரு பேச்சு ஆரம்பிச்சு விடுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சா ஒரு 6 மாதத்துல இந்த ட்ரிப் நடந்துடும். ஓகே, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறேன், கணக்கு பார்க்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு. ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் போனோம். ஃப்ளைட் வந்து டேரக்ட் ஃப்ளைட் தான் ஸ்ரீலங்காவுக்கு. அஃப்கோர்ஸ் டேரக்ட் ஃப்ளைட் தான் கிடைக்கும். நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் மார்ச் மாதம் புக் பண்ணோம். இப்போ என்ன மந்த் இது? ஜூலை. நாங்கள் ஆனால் ஜூனில் போனோம். ஜூன் கடைசி 22ஆம் போனோம். ஸோ ஜூன் 22ஆம் போகிறதுக்கு மார்ச் நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணோம். அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு ஆளுக்கு 15,000 ஆச்சு. பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட 3வது டேக் வர வர நான் அதிகமாக பேசுகிறேங்கிறதுனாலேயே அழிச்சு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்மியாக பேச ட்ரை பண்ணுறேன். இது இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே வந்து நம்மளோட ட்ராவல் ரிலேட்டட் vlogsலாம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ட்ரிப்பை வந்து ஆல் அட் ஒன்ஸ் ஒரே டைமில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் தேவை, என்னது 50,000 தேவையா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ப்ரெஷராக இருக்கும். ட்ராவலுங்கிறது அவ்வளோ ப்ரெஷரில் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் போட்டிங்கன்னா அப்போவே டிக்கெட்டுக்கான காசை செட் பண்ணிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ட்ரிப்புக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக சேர்க்கலாம். ஆனால் ஆல்சோ நீங்கள் அவுட்ஃபிட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறது கூட ஒரே டைமில் போய் வாங்கினீங்கன்னா 10,000 5,000 ட்ரிப்பு காசில் பாதி இதுக்கே போயிடும் போல அப்படின்னு நீங்கள், அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதுக்கு அந்த 3 மாதம் டைமில் வந்து அப்பப்போ 1 2 அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே ட்ரெஸ்ஸஸும் சேர்ந்துடும் அந்த 3 மாதத்துக்குள்ளே. ஸோ அப்படி பிரித்து நீங்கள் வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா ட்ரிப்போட செலவு வந்து ப்ரெஷராக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாம் டெக்னாலஜி. ஸோ அந்த வகையில் அவுட்ஃபிட்டுக்கு வந்து நான் மொத்தம் ஒரு 3,500 செலவு பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பெரிய விஷயம், ஃப்ளைட் போட்டாச்சு, ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கே தங்க போகிறோம், ஹோட்டல்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ட்ரிப்பை வந்து எந்த ஒரு ஏஜென்சி கூடயும் வந்து கொலாபரேட் பண்ணல, எந்த ஒரு ஏஜென்சிக்கும் காசு கொடுத்தும் நம்ம வந்து பிளான் பண்ணல. எல்லாமே நம்மளாவே பிளான் பண்ணியிருக்கோம். என் அக்கா பண்ணா எல்லாத்தையுமே. நாங்கள் மொத்தம் 5 நாள் இருந்தோம். 6வது நாள் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு நாளும் ஒரு ஹோட்டல். ஒரு ஹோட்டலில் 2 நாள் கூட நாங்கள் தங்கல. ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, காஞ்சு புளிஞ்சு போட்டால் காலையில் காஞ்சுமா, இல்லை உடனே செக் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸ்டில் ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ரேடிசன் ப்ளூவில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா டே 1 வந்து நம்ம இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆல்ரெடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண டயர்டு, பாதி மிட் டேல தான் நம்ம செக்கினே பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து நம்ம போடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கெண்டியில் இருக்கிற ரேடிசன் ப்ளூ போட்டோம். இந்த ரேடிசன் ப்ளூ அப்படிங்கிற பேரில் நாங்கள் விழுந்துட்டோம். ஏன்னா சென்னையில் வந்து அது பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். யூடியூப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூட அங்கே 2-3 வாட்டி நான் நடத்தி அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எதிர்பார்த்தோம். ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அது கொஞ்சம் காஸ்ட்லி. ரேடிசன் ப்ளூ நம்ம ஊர் காசுக்கு 1 டேக்கு 3 பேருக்கு சேர்த்து 6,350 ஆச்சு. ஒரு ரூம் தான், பிரேக்ஃபாஸ்ட் நாட் இன்க்ளூடட். 5 ஸ்டார் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டுமே 1000 கணக்கில் போடுவாங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. ஸோ ரூம் மட்டும், ஒரே ஒரு ரூம் மட்டும் 6,350 ஆச்சு. ஐஎன்ஆர். இது நான் ஐஎன்ஆரில் எல்லாமே சொல்கிறேன். பட் இட் வாஸ் நாட் வர்த் த ப்ரைஸ். நல்லாவே இல்லை. ரூம் குட்டி ரூம், 3 பெட்டு தாண்டி ஒரு ஆள் நடக்க மட்டும்தான் வாய்ப்பு இருந்தது. பால்கனி வந்து இவ்வளோ அடிக்கி பால்கனி. இப்படி கதவை திறந்தா பால்கனி, அவ்வளோதான். ஒரு கால் வச்சுக்கலாம், ஒரு கால் வைக்க முடியும், 2 கால் கூட வைக்க முடியாது. அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் நாங்கள் அங்கே லோக்கல் பீப்புள் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வேறு ஏதோ ஒரு பேரில் இருந்த ஹோட்டலாம், இப்போ ரீசெண்டாக தான் ரேடிசன் ப்ளூ வாங்கியிருக்காங்களாம். ஸோ அதனால் அது அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். ஸோ டே 2 வந்து நுவராலியாவில் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஆராத்யா அப்படின்னு சொல்லி ஒரு காட்டேஜ் மாதிரி, அதாவது நம்ம ஊரில் இந்த ஊட்டிலலாம் பார்த்துருப்போம் சீரியல்லாம், காட்டேஜ் வீடு பங்களா மாதிரி இருக்கும். அங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ஒரு ரூம் ஒருத்தருக்கு வந்து விட்டுருப்பாங்க. பட் எங்களோட லக்கா என்னன்னு தெரியல, இந்த என்டையர் ட்ரிப்பில் நாங்கள் எங்கேயுமே வந்து கூட்டமே பார்க்கல. எந்த ஒரு ரைடு போனாலும் நாங்கள் தான் தனியாக போகிறோம். எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஏன்னா இது வந்து ஆஃப் சீசனாக என்னன்னு தெரியல, கூட்டமே இல்லை. யாராவது ஸ்ரீலங்கா பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் பிளான் பண்ணுங்கள், ஜூன் ஜூலையில். ஸோ அந்த காட்டேஜ் வந்து 1 நைட் ஸ்டே 3 பேருக்கு சேர்த்து 3,810 ருபீஸ் ஆச்சு ஐஎன்ஆரில். க்யூட்டாக இருந்தது, செம்ம அழகான ஒரு காட்டேஜ், நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட். நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ட்ரெயின்
9R பிரிட்ஜ் போகிறதுனால காலை ரொம்ப சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு சாப்பிட டைம் இல்லைன்னு சொன்னதுனால 6 o'clock ஏஞ்சி எங்களுக்காண்டி வந்து சிக்கன் சாண்ட்விச், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சாலட் அப்படின்னு பண்ணி பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வெரி குட், நல்ல ஒரு ஹோட்டல். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா. பட்ஜெட் ரொம்ப கம்மி, நல்ல லொக்கேஷன், அழகாக இருந்துச்சு அந்த ஹோட்டல். டே 3 வந்து தி பெஸ்ட். இந்த ட்ரிப்லேயே நாங்கள் தங்கின பெஸ்ட் ஹோட்டல்னா அது எல்லால இருந்து இந்த வாட்டர் ஃபால் வியூ ஹோட்டல் தான். 3 பேருக்கு சேர்த்து ஒரு ரூம். அது வந்து 4,847 rupees ஆச்சு நம்ம ஊர் காசுக்கு. அது 3 பேர் இல்லைங்க, ஒரு ஊரே தங்கலாம், அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி. லைக் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூ. 3 செப்பரேட், ஒரு ஹால், ஒரு மிட் ஹால், ஒரு பெட்ரூம், அப்படி பயங்கரமாக இருந்தது. நல்லா பாத்ரூம்லாம் நல்ல ஸ்பேஷியஸ், கம்ப்ளீட்லி ஒர்த் இட். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லால வந்து இந்த ஒரு பிளேஸை வந்து ப்ளீஸ் கிவ் அ ட்ரை. கம்மியும் கூட, 3 பேருக்கு ஷேர். அப்போ 4,850 ரூபா நீங்கள் 3 ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் சொல்லுங்கள். அந்தளவுக்கு அது நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் டே 4 வந்து நாங்கள் மெரிசாவில் வந்து கிளாமர் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். தட்ஸ் ஆல்சோ குட் ஒன்லி, அவ்வளோ பேட் இல்லை, ஓகேவான ஒரு ரூம், ஒரு குட்டி ரூம். ஆனால் அந்த ஆம்பியன்ஸ், அந்த ரூமுக்கு வெளியில் அந்த ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வாசல்லே வந்து பீச் தெரியும். ஆனால் மெரிசாவில் வந்து கொசு ரொம்ப அதிகம். அந்த ஹோட்டல்லே சொல்லிட்டாங்க கொசு இங்கே கடிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இது கொடுத்துருந்தாங்க அழகாக, அந்த பெட்டுக்கு மேலே அந்த வலை போட்டிருக்க மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஊரில் அது டிஃபால்ட்டாக இருக்குமா, ஏன்னா அந்த ஊரில் அந்தளவுக்கு கொசு கடிக்கும்னு சொன்னாங்க. இங்கேயும் வந்து ஒரு நைட் ஸ்டேக்கு வந்து 4,070 rupees 3 பேருக்குமே, ஒரு ரூம் தான். லாஸ்ட்டாக டே 5 அழகு ஹோட்டல். அது வந்து நார்மல் ஆர்டினரி ரூம் தான், ஒன்றும் ரூம் பற்றி ஓஹோன்னு சொல்லலை. பட் அந்த லொக்கேஷன், நாங்கள் டே 5 வந்து கொலம்போவில் ஓஷன் கொலம்போங்கிற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 6,300. தட் இஸ் ஆல்சோ காஸ்ட்லி, ஈக்குவல் டு ரேடிசன் ப்ளூ. ஏன் அப்படின்னா கொலம்போ சிட்டிங்கிறதுனால காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த பீச்சு ட்ரெயின் போகும், நீங்கள் நிறைய ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. பீச்சை ஒட்டியே ட்ரெயின் போகும், அந்த வியூ பார்த்த மாதிரி ஹோட்டல். ஸோ தட்ஸ் பிரிட்டி காஸ்ட்லி, பட் தட்ஸ் ஓகே. 3 பேருக்கு ஒரு ரூம், 6,300. வெரி சாரி. ஸோ இந்த ரூம்லாம் எப்படி 3 பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெட் கொடுத்துருவாங்க, ஒரு குட்டி பெட் கொடுப்பாங்க, 2, 1 அந்த பேசிஸில். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஹோட்டல்லுமே எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு, எக்ஸப்ட் அந்த ஃபர்ஸ்ட் டே ரேடிசன் ப்ளூ. அவன் மட்டும்தான் 5 ஸ்டார் ஹோட்டல்னு நினச்சி போனதுக்கு அது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட்டும் கூட. ஸோ மற்ற எல்லாமே வந்து வர்த் த மணி. ஓகே, இப்போ ஃப்ளைட் போட்டாச்சு, ட்ரெஸ் வாங்கியாச்சு, ஹோட்டல் புக் பண்ணியாச்சு, அடுத்து காரு. ஸோ ஸ்ரீலங்கா வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் எல்லா ஊருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 hours 3 hours ட்ராவல் தான் நீங்கள் இப்போ ஒரு ஊர்லேருந்து நெக்ஸ்ட் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து கார் எடுத்துக்கிட்டோம். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரைவர் தான், அவர் தான் கைடு கூட எல்லாமே வச்சுக்கலாமே. ஸோ என்டையர் ஐட்னரி ஃபுல்லாக அந்த ஒரு டிரைவர் தான் உங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நைஸ். ஏன்னா இப்போ நீங்கள் வியட்நாம் மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு ஃப்ளைட் எடுத்து தான் போக முடியும். உங்களுக்கு ஆள் மாறிட்டே இருப்பாங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அது உங்களுக்கு மாதிரி செட் ஆகாது. பட் இது வந்து 6 நாளும் உங்க கூட ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா பர்சனல் டூர் டிரைவர்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டா பேஜான்னு எனக்கு தெரில, பட் தே ஹேவ் அன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ அதை நான் டேக் பண்ணுறேன், இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். அதில் தான் எங்கள் அக்கா புக் பண்ணியிருந்தா. எங்களுக்கு அதில் வந்து வந்த ஒரு அண்ணா வந்து சதாம், எங்கள் டிரைவர் அண்ணா. ஹீ வாஸ் லைக் மோர் தென் அ ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுவும் நாங்கள் வந்து 3 பேருமே வந்து கேர்ள்ஸுங்கிறதுனால எங்களை சேஃபாக பார்த்துக்கதா இருக்கட்டும், என்னென்ன தேவை அப்படின்னு அந்த அண்ணன் வந்து அடுத்தடுத்து இப்போ நாங்கள் நனைஞ்சிட்டு வரோம் அப்படின்னா அவர் காசு போட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்கி வச்சிருப்பாரு. நாங்கம்மா ஈரத்தொங்கில அதில் போட்டுக்கோங்கம்மா அப்படின்ட்டு. ஒரு ஃபிஷ்ஷிங் இங்கே இந்த குளத்துல ஃபிஷ் இருக்கும் அப்படின்னா அவர் காசு போட்டு ஃபிஷ்ஷு கூடலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, போடுங்களேன் இங்கே ஃபிஷ் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஹி வாஸ் லைக். அதே மாதிரி நான் இது வரைக்கும் 5 கண்ட்ரி கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கேன். 7 மணிக்கு மேலே எல்லா டிரைவர்ஸும் ஹோட்டலோ எங்கேயோ நீ உன் பாயிண்ட் எதுன்னு சொல்லு, நான் இறக்கி விட்டு நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் மலேசியா போயிருந்தோம், நானும் ஜெனியாக்காவும். அப்போ மட்டும்தான் அந்த டிரைவரை நான் வந்து எங்களுக்காண்டி, நாங்கள் லூஸ் மாதிரி தொலைஞ்சு போயிடுவோம், எங்களுக்காண்டி அவர் வெயிட் பண்ணிலாம் எங்களை ட்ராப் பண்ணியிருக்காரு. மற்றபடி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே டிரைவர்ஸ் வந்துட்டு ஒன்று நம்மளை ஹோட்டலில் விட்டுருவாங்க, இல்லை அப்படின்னா ஆனால் இன்னைக்கு கடைசியாக பிளானில் எது, அந்த ஸ்ட்ரீட்டா, சரி அங்கே விட்டுருங்க, நானே அதுக்கப்புறம் நடந்து போகிறனோ ஏதோ கேப் பிடிச்சி போகிறனோ போய்க்கிறேன் அப்படின்னு. அவங்க தான் 7 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் இந்த அண்ணா வந்து எங்களுக்காண்டி 11 மணிக்கெலாம் வாங்க நீங்கள் லேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தா போதும், நான் உங்களை வந்து எப்படியாவது போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணிடுவார். அங்கே 11 மணிக்கு போய் ரீச் ஆகும். சாப்பாடு ஆனால் நைட்டுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் நிப்பாட்டுறீங்களா அப்படின்னா கூட நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு வாங்கிட்டு போயிட்டு கடைக்கு போய் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா அவர் போய் தூங்குவார். ஸோ எங்களுக்கு டிரைவர் வந்து டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை. எவ்வளோ நான் அதுக்கு பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDயில் பே பண்ண சொன்னாங்க. $450, 43,000 ஆச்சு இந்த 5 நாள் எங்களை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனது எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் டிரைவர் தனியாக பே பண்ணணும்னு இல்லை, பெட்ரோல் கொடுக்கணும்னு இல்லை, அங்கே டோல்கேட்டில் பே பண்ணணும், எந்த காசும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. 43,000 கொடுத்தீங்கன்னா உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க.
ஸோ இதுவுமே 3 பேருக்கு சேர்த்து. ஸோ ஸ்ப்ளிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து கணக்கில் கொஞ்சம் வீக்கு, 43 டிவைடட் பை 3ன்னு நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் வந்து ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் லன்ச் அண்ட் டின்னர் அண்ட் நீங்கள் அப்பப்போ வாங்குற ஸ்நாக்ஸு அப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ காமனாக ஃபுட் என்னால் கணக்கு வச்சுக்க முடியல. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லோக்கல் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டது எல்லாமே லோக்கல் ஃபுட் தான். அதாவது அத்தன்டிக் ஸ்ரீலங்கன் ஃபுட். அங்கே போயிட்டு எனக்கு இந்தியன் ஹோட்டல் போங்க அப்படின்னு சொல்கிறதோ இல்லை எனக்கு வேணாம் நான் ஏதோ KFC பர்கர் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றதோ இல்லை. அத்தன்டிக் ஸ்ரீலங்கனோட ஃபுட் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த முட்டை பரோட்டா, லேம்ப் ரைஸு, புட்டு, அந்த மாதிரி எல்லாமே அந்த ஊர் சாப்பாடு தான். பட் என்னன்னா நாங்கள் லோக்கலாக ட்ரை பண்ணாமல் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸாக போனோம். அது எங்கள் டிரைவர் அண்ணாவும் அப்படி கூப்பிட்டு போனார். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. வி டோன்ட் ரெக்ரெட் தட். சாப்பாடு விஷயத்தில் வந்து கணக்கே பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி தான். ஸோ எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 LKR. இப்போ நான் சொல்கிறது வந்து LKRல செலவு. காருக்கு வந்து நான் $450 USD, நம்ம ஊர் காசுக்கு 43,000 ரூபா. ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 3 பேருக்கும் சேர்த்து ஒரு 1200 LKRல ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு 400 LKR. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு ஆனால் கணக்கு போட்டு எங்கேயாவது சைடில் காட்டுறேன். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி மச் ஓகே. அப்படி தான். இல்லை இன்னும் இவ்வளோ செலவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னுமே நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் பசங்கள்லாம் போனாங்கன்னா இன்னுமே நம்ம எங்கே வேணால் சாப்பிட்லாம், தாபா போகலாம், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நீங்கள் லோக்கல் ஃபுட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நிறையாவே கம்மி பண்ணலாம். பட் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டது பெரிய பெரிய ஹோட்டலில் அண்டு காஃபி குடிச்சது எல்லாமே பரிஸ்டாவில். ஸோ அதனால் வந்து இவ்வளோ மணி ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா எங்களை மாதிரி நீங்களும் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இவ்வளோ தான் ஆகும். ஸோ கடைசியாக நான் சொல்லணும்னு நினச்சது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் எடுத்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா Day 1 நாங்கள் போனோடனே ஒரு பெரிய செலவு எங்களுக்கு ஆத்தாடி அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து காரில் ஏறினோடனே ஹோட்டல் கூட போகல, ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போனோம் எலிஃபெண்ட்டை பார்க்கறதுக்கு. ஸோ எலிஃபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 30,000 LKR ஆச்சு. அதாவது தலைக்கு 10,000 LKR. நம்ம ஊர் காசுக்கு 3,000 சம்திங் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அ பிக் செலவு தான். பட் ஸ்டில் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு. நெக்ஸ்ட்டு Day 2 வந்து நம்ம அம்புலுவாவா டவர் போய் பார்த்தோம். அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் உண்டு. ஸோ அது வந்து மொத்தமாக 3 பேருக்கு சேர்த்து 8,350 LKR ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு கீழே போட்டுடுறேன். ஒரு ஆளுக்கு எவ்வளோங்கிறதையும் நான் கீழே போட்டுடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் அந்த வாட்டர் ரைடு, ரிவர் ராஃப்டிங் அண்ட் கனோயிங் அது போயிருந்தோம். அது வந்து நாங்கள் டாலர்ஸில் பே பண்ணோம். ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு போனோம். ஏன்னா சிலது வந்து எங்கள் பிளான்ல இல்லாத ஒரு விஷயம். அதை தாண்டி நாங்கள் அந்த ரைடு வந்து டைம் இருக்குது போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது காசு அதிகமாகும்ல. ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே கார்டில் போட்டோம். ஸோ அந்த வாட்டர் ரிவர் ராஃப்டிங் அது வந்து நாங்கள் கார்டில் போட்டதுனால அது வந்து டாலர்ஸில் போச்சு. அது வந்து ஒரு ஆளுக்கு கனோயிங் அண்ட் ரிவர் ராஃப்டிங் சேர்த்து 3,500 ஆச்சு ஒரு ஆளுக்கு நம்ம ஊர் காசுக்கு. நான் அது கரெக்டாக LKR எது INR எதுன்னு மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்விங், பாலி ஸ்விங். ஐ திங்க் இன்னும் நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலி ஸ்விங் மாதிரி இங்கே நாங்கள் ஸ்ரீலங்காலையும் வந்து ராவணா பூல் கிளப்பில் வந்து இந்த ஸ்விங் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் மற்ற இடத்துல அம்புலுவாவா டவரில் கூட இந்த ஸ்விங் இருந்துச்சு. பட் அதை விட இந்த ராவணா பூல் கிளப்பில் கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,900 காஸ்ட்லி தான். ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. பர் ஹெட் 8,900 LKR ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விங் ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க, ஸ்விங்கு ஃபோட்டோ வீடியோ அதுவும் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வெறும் ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. சில பேர் வெறும் ட்ரெஸ்ஸு கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் சும்மா எனக்கு ஃபோட்டோவும் வேணாம் ட்ரெஸ்ஸும் வேணாம், நான் ஜஸ்ட் மெமரி மட்டும் போகிறேன் அப்படின்வாங்க. ஸோ ஒன்னொன்றுத்துக்கு தனித்தனி ரேட்டு. நான்லாம் ட்ரெஸ்ஸே மாற்ற வேணாம்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு சரி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது 3மே சேர்த்து நீங்கள் அந்த ட்ரை பண்ண அந்த ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ அவங்க கேமராவில் எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு 8,900 LKR ஆச்சு. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மெயிலில் அனுப்புவாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொடுப்பீங்களா மாட்டிங்களா, காசு வாங்கிட்டீங்களே அப்படின்ட்டு. பட் கரெக்டாக அனுப்பிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன செலவு? அதே Day 3 வந்து நாங்கள் அந்த ட்ரெயினில் போனோம். நைனார் பிரிட்ஜில் அந்த ட்ரெயினில் அடி தலையை வெளில விட்டு போகிறது. அது எங்கள் பிளான்லேயே இல்லை. எங்கள் டிரைவர் ஆனால் தான் கடைசி நேரத்தில் வந்து இல்லை அது நல்லாயிருக்கும், அதை நீங்கள் எப்படி ஸ்ரீலங்கா வந்துட்டு மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஸோ அது வந்து எங்கள் 3 பேருக்குமே சேர்த்து 1000 LKR தான் ஆச்சு. அண்ட் அது வந்து செகண்ட் கிளாஸ் தான் மோஸ்ட்லி. அது வந்து ஒரு ராசி. ஆக்சுவலாக மோஸ்ட்லி செகண்ட் கிளாஸில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் இந்த எப்படி நம்ம வடக்கு ட்ரெயின் வந்து எல்லாம் ஃபுட்பால் அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குமா. அந்த அண்ணா எங்ககிட்ட போகும்போதே சொன்னார், உங்கள் கால் வைக்க ஒரு இடம் கிடச்சிட்டா கூட யூஆர் லக்கி, எப்படியாவது பூந்து ஃபோட்டோலாம் எடுத்துருவீங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ட்ரெயினே காலியாக இருந்துச்சு. செகண்ட் கிளாஸ் ஏசி இவ்வளோ
வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து அது ரொம்ப காஸ்ட்லி. நாங்கள் ஆக்சுவலி அவ்வளோ காஸ்ட்லிங்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. அவ்வளோ காசு கொடுத்து ட்ரெயினில் போயெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்ட்டு. கஷ்டம் தானே சொன்னாரு, இல்லை செகண்ட் கிளாஸ் நம்மளுக்கு எப்படியாவது எடுத்து கொடுத்தாரு, ஓடி போய் எடுத்து கொடுத்தாரு. இது ஆஃப் சீசனாக என்னன்னே தெரில, பயங்கர காலியாக இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்களே, திறமைக்கு தேங்காய் பால் அப்படிங்கிற மாதிரி 3 பேருக்கு சேர்த்து 1000 LKR தான் ஆச்சு. ஸோ இதுதான் என்னால் வந்து பர் ஹெட்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியல. மேபி நான் வந்து ஆக்சுவலாக ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாவில் இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 52,000. ஓகே, 52,000 அந்த ட்ரிப் அப்படின்னு நான் நினச்சேன் நம்ம ஊர் காசுக்கு. பட் ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் நான் சொன்னல, நிறைய ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தோம், அதெல்லாம் வந்து கார்டில் போட்டோம். ஸோ அந்த கார்டு கணக்கெல்லாம் வந்து நாங்கள் இங்கே தான் வந்து பார்த்தோம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ராவே இன்னும் கொஞ்சம் ஒரு 7,000 போச்சுன்னே வச்சுக்கோங்களேன். 7, 8, 10 ஆக்சுவலி. பட் வந்து அது சில விஷயங்கள்லாம் வந்து நான் என்னோட தேவைக்காண்டி அந்த கண்ட்ரியில் இல்லை, டியூட்டி ஃப்ரீயில் வாங்கின செலவுகள். ஸோ அது இதோட ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு தோராயமாக 60,000 வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆளுக்கு 60,000 கிட்ட செலவாச்சு. திஸ் இஸ் அ ப்ரிட்டி காஸ்ட்லியர் ஒன்லி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து கம்மி பண்ணணும்னா பண்ணலாம். பிகாஸ் ஒன்று ஹோட்டல், இன்னுமே ஹோட்டல்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஃபுட்டு நாங்கள் எல்லாமே பெரிய ஹோட்டல்ஸில் தான் ட்ரை பண்ணோம். அதுவுமே இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சா பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பட்ஜெட் ட்ராவலர் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் அதில் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆக்டிவிட்டீஸ், நாங்கள் போன எல்லா ஆக்டிவிட்டீஸும் எல்லாரும் நூறாலியாலாம் அந்த டவர் எல்லாரும் ஏற மாட்டாங்க, முட்டி வலின்னு வரமாட்டாங்க. எங்கள் கூட ஒருத்தவங்க பே பண்ணியே கடைசி வரைக்கும் வரல, நானும் அக்காவும் மட்டும் தான் போனோம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறையா கட் பண்ணியிருக்கலாம். ரிவர் ராஃப்டிங் கூட போவாங்கன்னா கெனாயிங் யாருமே மோஸ்ட்லி போக மாட்டாங்க. அது நாங்கள் போனோம், அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி நான் ஆடே பண்ணல, ஸ்நார்க்லிங் vlogsலாம் அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் வரும். ஸோ அது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்னு எனக்கு இங்கே போட்டுறேன். அதுவுமே இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸில் இன்க்ளூடட். ஸோ ஸ்நார்க்லிங் அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாகும். ஸோ திஸ் இஸ் அ பட்ஜெட்டான ஒரு கண்ட்ரி தான். நல்லா போய் நீங்கள் ஜாலியாக 5 நாள் 6 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் கம்மி பண்ணி 60,000லேருந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 50 வந்து குறுக்கி வைக்கலாம், வித் ஃப்ளைட் எல்லாமே சேர்த்து. இந்த ஸ்ரீலங்கா ட்ரிப்பை வந்து ஒரு 5 to 6 டேஸ்க்கு நீங்கள் 50,000 குறுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிக்குங்கிற மாதிரி இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல், யூஸ்ஃபுல். நான்லாம் வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து கணக்கு பார்க்குற ஆளே கிடையாது. என்னை கூட்டு போகிறவங்க தான் என்னோட எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. இந்த வாட்டியும் என் காசை என் அக்காங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. சேம் ஆஸ் ஆல்வேஸ், நான் எப்பவுமே ஜெனியா கிட்டே தான் பண்ணுவேன். அவங்க தான் என் காசெல்லாம் பார்த்துப்பாங்க. எனக்கு கணக்கே தெரியாது. எனக்கு இது வேணும், எனக்கு பபிள் டீ வாங்கித்தாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க, அப்படி கேட்டுட்டு இருக்க புள்ள. நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கணக்கு எழுதி எல்லாம் வச்சு இன்னைக்கு நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா இதை பார்க்குற எல்லாருமே இதை கேட்டிருக்க மாட்டீங்க, எனக்கு இருக்கிற இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் கேட்குற அந்த ஒரு 10-15 பேருக்கு இந்த வீடியோ மூலியமாக தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் சொல்லிட்டேன். ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் எஸ், இந்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ப்ளீஸ் லெட் மீ நோ. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். டாட்டா, பாய்.